இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுவதுக்கு எனக்கு ஒரு ஆர்வத்தை தரும். நான் எடுக்கிற அந்த முயற்சி வெற்றி அடைய நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவு தருவீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியாக எனக்கு பேச வராது, தப்பாக நினச்சிக்காதீங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு, வரமிளகாய், சீரகம், கருவேப்பிலை, நாட்டுக்கோழி 1 கிலோ. கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது பெரும்பாலும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு பிராய்லர் கோழி பிடிக்காது. நாட்டுக்கோழி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிராய்லர் கோழி வாங்கி சாப்பிட்றப்ப நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கறியிலேருந்து தண்ணி நல்லா விடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே சேர்க்காம இவ்வளோ தண்ணி விட்டுட்டு பாருங்கள். நீங்கள் கறி செய்யும்போது சிம்மிலே வச்சு செய்யுங்க. அப்படின்னா தான் அந்த கறியிலேருந்து தண்ணி விடும். நீங்கள் நெருப்பை ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும், அதுலேருந்து தண்ணி விடாது. இப்போ தேவையான அளவு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொதுவாகவே கறியை சுட சுட சாப்பிட்றத விட அதை மறுநாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். நீங்கள் அடுப்பு சிம்மில் செய்யும்போது கறி நல்லா ஈவனாக வெந்து வரும். கறி வேக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துக்காங்க, பச்சை தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் தான் வீட்டில் கறி குழம்பு செய்வாங்க. யாராச்சும் விருந்தாளிங்க வந்தால் ஏதாவது பண்டிகை நாட்களில் மட்டும் கறி குழம்பு செய்வாங்க. அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு மறுநாள் வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த குழம்பு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போலாம் வாரம் வாரம் கறி குழம்பு செய்கிறோம். கறி இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கறி நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நாட்டுக்கோழி கறிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் குழம்பு சுவையாகவும் இருக்கும். அதே சமயம் நாட்டுக்கோழி ரொம்ப சூடு. நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு செய்யும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வீடியோவை முழுசாக பார்த்தானே இருக்கும். மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.